ஹலோ வணக்கம். நான் சேலத்திலேருந்து ஜோதிட ஆசிரியர் விஜயம் பேசுகிறேங்க. எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியை பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட பெருமக்களுக்கும், ஜோதிடம் கற்றுக்கொண்டு இருக்கும் மாணவர்களுக்கும், ஜோதிடம் சொல்லி கொண்டு இருக்கும் ஜோதிடர்களுக்கும், ஜோதிடம் ஆராய்ச்சி பண்ணுற பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் சேலத்திலேருந்து ஜோதிடர் விஜயம் பேசுகிறேன். வணக்கம். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். நம்ம எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியில் ஒரு வீடியோ போட்டாவே அது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாதகம் பார்ப்போம். ஜாதகம் பார்க்குற இடத்துல கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஜாதகம், ஒரு வித்தியாசமான ஜாதகமாக இருந்தால் அதை எடுத்து எழுதி வச்சு அதை போர்டில் போட்டு உங்களுக்கு சொல்லிவிடுவோம். இப்போ ஒரு ஜாதகம், அது ஒரு ஆண் ஜாதகம், 8/12/1991 10:55 AM. இது ஒரு ஆண் ஜாதகம். இது மதுரையில் பிறந்திருக்கிறாரு. கும்ப லக்கணம், மிதுனத்தில் கேது, சிம்மத்தில் குரு, துலானில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் புதன், தனுசில் சந்திர ராகு, மகரத்தில் சனி பகவான். இது ராசி கட்டம். அம்ச லக்கணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு துலா லக்கணம், லக்கணத்தில் குரு செவ்வாய், தனுசில் சுக்கரன், மகரத்தில் சூரியன் சனி, கும்பத்தில் கேது, மகரத்தில் சிம்மத்தில் சந்திரன் புதன் ராகு. இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் சுக்கரன் திசை 17 வருஷம் 1 மாதம் 22 நாள், சூரியன் 6. இப்போ சந்திரன் திசையில் சுக்கரன் புத்தி ஓடிட்டு இருக்குது. சந்திரன் திசையில் சுக்கரன் புத்தி. இது நம்மகிட்ட ஜாதகம் ஆன்லைனில் அனுப்பி விடுறாங்க. நான் பார்த்துட்டு சொன்னேன், இந்த ஜாதகத்துக்கு திருமணம் ஆகிருக்குங்க, ஆனால் மனைவி இவர் கூட இந்த ஜாதகம் கூட குடும்பம் நடத்தாதுன்னு. என்ன சொல்கிறேன், கல்யாணம் ஆகி ஒரு 7-8 மாதம் ஆகுது. அதனால் 2 பேரும் இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி சொல்லணும், இந்த ஜாதகனுக்கு திருமணமாகி இந்த ஜாதகம் கல்யாணம் பண்ண பொண்ணு கூட குடும்பம் நடத்தாதுங்க, அவ்வளோதான் அப்படின்னு. அவர் இந்த ஜாதகம் பார்த்தவர் பின்னாடி தான் சொன்னார், இந்த ஜாதகனுடைய மாமனார் தான் என்கிட்ட ஜாதகம் பார்த்தார். அப்போ அவர் இல்லையே, ஜாதகம் கல்யாணம் ஆகி 7 மாதம் தான் ஆகுது, பையனும் பொண்ணும் இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு தாப்பமாப்பு சொல்லிகிட்டே இருந்துட்டு கடைசியில் ஒத்துக்கிட்டார். ஒரு காலம் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது, அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னா. அதுக்கு பிறகு தான் ஒத்துக்கிட்டார். நான் சொன்னேன், இந்த ஜாதகன் வேலை வெட்டி இல்லாத வெட்டி ஆஃபீஸர். இந்த ஜாதகன் எந்த ஒரு தொழிலும் இருக்காது, எந்த ஒரு பணம் காசு சம்பாதிக்க முடியாது இந்த ஜாதகனால். ஏன்னு கேட்டிங்கன்னா, தொழில் ஸ்தானம் இந்த ஜாதகனுக்கு பலன் இல்லை. அது வெட்டி ஆஃபீஸுன்னு சொன்ன வேட்டி ஒத்துக்கிட்டாருங்க. இந்த ஜாதகம் என்னுடைய மருமகனுக்கு எங்கள் பொண்ணை தான் கொடுத்துக்கிறோம் அப்படின்னு. நான் இந்த ஜாதகனை பார்த்து இந்த ஜாதகனுடைய மாமனார்கிட்ட சொன்ன காரணம் இதுதாங்க. இந்த ஜாதகன் ஒரு வெட்டி ஆஃபீஸர், எந்த வேலையும் செய்ய மாட்டார். இப்படி இந்த ஜாதகம் சும்மா இருப்பான், யாரையும் சம்பாரிச்சு போடு. நீ மாமனார் சம்பாரிச்சு போடுங்க, இல்லை மனைவி சம்பாரிச்சு போட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். எந்த வேலையும் போக மாட்டார். எந்த வேலை செய்கிறதுக்கான தகுதி தர இல்லை அப்படின்னா. அப்புறமேல அவர் சொன்னதுக்கு முறவு தான் கொஞ்சம் ஒத்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இவருடைய பொண்ணு தான் கொடுக்குறாரு. அப்போ அவங்க மதுரை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணு பார்க்கும்போது பையன் சிங்கப்பூரில் வேலையில் இருக்கிறான்னு சொன்னாங்களாம். ஆனால் சிங்கப்பூரில் தான் இருந்திருக்கிறான். சிங்கப்பூருக்கு யாருனாலும் போகலாங்க. சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட்டு போட்டு 3 மாதம் 4 மாதம் டூரிஸ்ட்டு போய்ட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்களோட அவன் செய்கிற கம்பெனியில் வேலை செய்கிற மாரி சொல்லலாம், வேலை செஞ்சுட்டு கம்பெனிலக்குன்னு சொல்லிக்கலாம். அவனை இவங்கெல்லாம் அப்படி தான் பண்ணீங்க. இவன் எந்த வேலைக்கும் போல் டூரிஸ்ட்டில் போயிருக்கிறான், சிங்கப்பூரில் இருந்துருக்கிறான், வேலையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இவங்க சிங்கப்பூர் வெளிநாட்டுமா அப்படின்னு சொல்லி நம்பி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் வந்துட்டாங்க. எவ்வளோ கல்யாணத்துக்கு வந்துடுவாங்க இல்லையா, கல்யாணம் 1 மாதம் 2 மாதம் இருக்கிறாங்க. மாமனார் மனைவி எல்லாம் சரி நீங்கள் சிங்கப்பூர் வேலைக்கு பொறுப்படுங்க போலியான்னு கேட்டுக்கிறாங்க. நான் அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். அப்படியா, எதுக்கு வெளிநாட்டில் வேலையில் இருக்கிற கம்பெனியில் ராஜினாமா பண்ணுங்கன்னு அப்படி கேட்டால் அப்படியா, எனக்கு ஒன்றை விட்டுட்டு மனைவி விட்டுட்டுலாம் போயிட்டாது அப்படின்னு சொன்னாப்பியா. எதுக்குங்க மனைவி விட்டுட்டு வேலையை ராஜினாமா பண்ணி மனைவி விட்டு போக முடியாது.
இல்லை நம்ம 2 பேரும் போய் வேலை செய்ய வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா அப்படியே மனைவி. இல்லை அந்த வேலை எனக்கு பிடிக்கல, ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படி. அந்த வேலையிலே இல்லை, எந்த ராஜினாமா பண்ணுறான்? வேலை கிடையாது. சரி வேலை கிடையாது, இப்போ இனிமேல் என்ன பண்ணுவேன் அப்படியா, பெங்களூரில் ஒரு ஒரு வேலைக்காக ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறேன், அதனால வேலை கிடைச்சிடும். எப்போ வேலை கிடைக்கும்? கிடைச்சிடும் 1 மாதம் 2 மாதத்துல அப்படியே சொல்லிவிட்டு 6 மாதம் ஓட்டிட்டான். அப்போ இந்த பையன் அந்த எதன்னு கொடுத்து விடுவாங்களா? அந்த பொண்ணு கூட இருக்குமா? அந்த பொண்ணுக்கு நகை அதிகமாக நகை போட்டு பண்ணிருக்கிறாங்க. அது யூடியூப்பில் எத்தனை பொண்ணு கூட சொல்லலாம், அது பிரச்சனை ஆகி போயிடும். அதிகமாக நகை போட்டுருக்குறாங்க, சீர் செலுத்தி கொடுத்துருக்குறாங்க. இந்த பொண்ணோட அப்பா நல்லா வசதியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒரு சரக்கு ஒன்றும் இல்லை. அதை அவங்க மாமனார், இந்த பொண்ணோட மாமனார்கிட்ட சொல்லும்போது மாமனார் ஃபோன்லேயே ரொம்ப சங்கடப்பட்டு வருத்தப்பட்டார். நீங்கள் வருத்தப்படாதீங்க சார், இந்த ஜாதகம் அப்படி தான் நிலைப்பாடுன்னு சொல்லி சமாதானம் பண்ணி அவர் முடிச்சிட்டான். சரி, ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னாவே இந்த ஜாதகன் எந்த வேலை வெட்டி இல்லாமல் வெட்டி ஆஃபீஸராக இருப்பாங்கிறதுக்கு விதிமுறை வேணும் இல்லையா? நம்ம சுகர் நாடியில் தெளிவாக எல்லா 12 பாவத்துக்கும் 9 கோள்களுக்கும் தெளிவாக விதிமுறை சொல்லும். எங்களுடைய நாடிமுறை என்னன்னா, சனி பகவான் தான் வேலை தொழில்காரகன். அந்த சனி பகவானுக்கு 6, 8 ஏதாச்சும் கிரகம் இருக்குதான்னு பார்ப்போம். நாங்கள் சனி பகவானுக்கு 6, 8 கிரகம் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். அப்படி பார்த்தோம்னா இந்த லக்கணத்துக்கு கும்ப லக்கணத்துக்கு 12 சனி பகவான், சனி சூரியங்காலில், அதுக்கு 6 மிதுனத்தில் கேது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கால். இந்த சனி மகரத்தில் சூரியங்கால், அந்த சனி அந்த கேதுங்கிறது மிதுனத்தில், கேது ராகுகால், 8 குரு இருக்கிறாரு சுக்கரங்கால். அப்போ என்ன பண்ணோம்னா, சனி நின்ற நட்சத்திராதிபதியும் சனி பகவானுக்கு 6, 8 உள்ள கிரகம் நின்ற நட்சத்திராதிபதியும் பகையானால் எந்த தொழிலும் செய்ய மாட்டான். எந்த திசை புத்தி வரட்டும், எந்த யோகமான பலன் இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றுமே செய்யாது. சனி பகவான் நின்று யாருடைய நட்சத்திரத்தில், சனி வந்து 12 பாவத்தில் ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கும். அப்போ அது ஒரு நட்சத்திரத்திலே இருக்கும். அந்த சனிக்கு 6, 8 உள்ள கிரகமும் சனி என்ற நட்சத்திராதிபதியும் பகையானால் எந்த தொழிலும் இல்லை. பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் எந்த தொழிலும் செய்ய மாட்டான். ஓரை சும்மா தான் யாராச்சும் சம்பாரிச்சு போட சாப்பிட்டுட்டு இருப்பான், நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்குவான், நீட்டாக சுற்றி பார்ப்பான், சாப்பிடுவான், உலகம் சுற்றி பார்ப்பான், சினிமா பார்ப்பான், செல்லு இப்போ சினிமா விட்டுறாங்க, செல்லு நோண்டிகிட்டு இருப்பான். இந்த ஜாதகம் எந்த நேரமும் செல்லை நோண்டிகிட்டு தான் இருக்கிறான். சாப்பாடு போடுறதுக்கு ஆள் வேணுங்க, சாப்பாடு போட்டால் சாப்பிட்டுட்டு நல்லா இருப்பான். இந்த ஜாதகம் மட்டும் இல்லை, யாருமே சனி பகவானுக்கு 6, 8 கிரகம் இருந்து, இப்போ 3 எடுத்துக்கணும். சனி என்ற நட்சத்திராதிபதி, 6ஆம் இடத்துல இருந்த நட்சத்திராதிபதி, 8ஆம் பாவத்தில் இருந்த நட்சத்திராதிபதி, 3 பாவ கிரகமாக பகையான கிரகமாக இருந்து போயிடுச்சுன்னா எந்த தொழிலும் இல்லை. இப்போ வந்து சனி மகரத்தில் சூரியங்கால், மிதுனத்தில் கேது வந்து ராகுகால். அப்போ சூரியனும் ராகும் பகை. சனிக்கு 8 குரு சுக்கரங்கால், சுக்கரனும் சனியும் சுக்கரனும் சூரியனும் பகை. அப்போ சனி பகவான் தன் முழு பலனையும் இழந்துட்டார். எந்த வேலையும் கிடையாது, அவன் எந்த வேலையும் போய் சம்பாதிக்க மாட்டான். பிறப்பு இறப்பு வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. அப்பா அம்மா அவங்க ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்பா அம்மாவோடைய இருப்பான். அப்பா அம்மா காசு பணத்தில் வாழ்ந்திருப்பான். ஒரு நல்ல மனைவியாக சம்பாதிக்கக்கூடிய மனைவியாக இருந்தால் மனைவி சம்பாதிச்சு போட்டால் சாப்பிட்டுட்டு இருப்பான். எந்த வேலை வெட்டி எதுவும் போக மாட்டான். இதுதான் எங்கள் சுகர் நாடியோடைய சூட்சம விதிமுறைகள். இப்படி பார்த்த உடனே சொல்லிட்டோம், இந்த ஜாதக ஆபீஸர் இப்படி தான் எடுத்துக்கணுங்க. இப்படி எடுத்து பாருங்கள், ஜோதிடத்தில் சிறப்பாக வரும். அடித்து சொல்லலாம். வெட்டு 1 துண்டு 2. ஆமான்னு ஆமான்னு தான் சொல்லணும். நாம் சொல்லக்கூடிய ஜாதகத்தை பார்த்துட்டு போன வீடியோ சொல்லணும்ல, இதை கூட விட்டுருங்க. இதெல்லாம் ஒரு ஒரு கற்பனையாக கூட நினச்சிங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய ஆட்சி பண்ண உங்களுடைய
ஒருத்தருடைய சொந்த பந்தம் ஜாதி சனை எவ்வளோ பேர் இருப்பாங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 100 பேர் இருப்பாங்க நெருங்கி பழக்கம். அவங்க ஜாதகத்தெல்லாம் வாங்கி ஆராய்ச்சி பண்ணுங்க. சனி பகவான் 12 லக்கணத்துக்கு எங்கே இருந்தாலும் சரி, 12 லக்கணத்துக்கும் சனி எங்கே இருந்தாலும் அதுக்கு 6 8 சனி நின்ற கால் 6 இருந்த கால் 8 உள்ள கால் பகையானா எந்த வேலையும் இல்லை. இந்த ஜாதத்தை ஒப்பிட்டு நீங்கள் பார்க்க வேணாம். நீங்கள் உங்கள் ஜாதத்திலே பார்த்துக்கலாம், உங்கள் சொந்த ஜாதத்தை பார்த்துக்குங்க. ஆமான்னு சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துட்டு அப்படி தான் இருக்குன்னு சொல்லணும். சரி, ஒருத்தர் தொழில் சிறப்பாக இருக்குது, பெரிய பெரிய கம்பெனி வச்சுக்கிறாங்க, 50 பேர் 100 பேர்த்த வச்சு வேலை செய்கிறாங்க, தொழில் ரொம்ப டாப்பாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கங்க. சனி பகவான் எங்கே இருந்தாலும் 12 லக்கணத்தில் 12 பாவத்தில் எங்கே இருந்தாலும் சனி நின்ற வீடத்தில் இருந்து 6 8 கிரகம் எதுவும் இல்லாமல் இருக்கணும். சனி நின்ற இடத்துலேருந்து 6 8 கிரகம் இல்லாமல் இருந்து சனி நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்து கேந்திர திரியோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று சுபகிரக சேர்க்கை பார்வை பெற்றிருந்தால் சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. முதல்ல ஓடி ஆடி வேலை செய்வாங்க. தொழில் நல்லா இருக்கும். அவங்க செஞ்ச தொழில் குறை குற்றம்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க செய்ய செய்ய தொழில் அபிவிருத்தி ஆகிடும், ரொம்ப டாப்பாக வந்துடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ஊரில் இருக்கிற தொழில் சொல்கிறேங்க கேளுங்க. எங்கள் ஊரில் பவுர்லும் தறி இருக்குது. அடுத்தபடியாக கொத்து வேலைக்கு போகிறாங்க. அடுத்து டைலரிங் தொழில் இருக்குது. எங்கள் ஊரில் பிரபலமாக இருக்குது. இப்போ பவுர்லும் தறிக்கு போனீங்கன்னா அந்த நாட்டை சுற்றுறதுக்கு அந்த சேலை நெய்யறதுக்கு ஹெல்ப்ல தான் போவாங்க, சம்பளம் கிடையாது. அப்படி ஒருத்தருக்கு சனிக்கு 6 8 கிரகம் இல்லாமல் சனி நின்ற நட்சத்திர கேந்திரம் திரியோணத்தில் இருந்தால் அந்த வேலைக்கு போனால் 1 மாதம் 2 மாதத்தில் தொழில் கற்றுக்குவோம். தறி வேலையை தறி ஓட்டுவோம். தறி ஓட்டினோடனே என்ன பண்ணுவோம், 10 தறி போட்டு ரகம் கொடுப்போம். அப்போ 50 ஆள் அவங்கள்ட்ட வேலை செய்யும், வேலை பழகிக்கும். அப்படி சிறப்பாக இருப்போம், அபிவிருத்தி ஆயிரும். 50 பேருக்கு வேலை கொடுத்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடுவோம். இப்போ டைலராக கிடைச்சி காய்ச்சா பட்டன் கட்டுறீங்க போவான், கொஞ்ச நாள்லேயே டைலர் துணி வெட்டி கற்று தைச்சிக்குவான். அவன் 10 மிஷினை போட்டு 10 ஆளை போட்டு தைப்பான், கார்மெண்ட்ஸ் வைப்பான். உலகம் ஃபுல்லாக அவன் ஃபேமஸ் ஆகிடுவான். அடுத்து கட்டட வேலைக்கு சிட்டால் போவான். கொஞ்ச நாளையில் போன உடனே கொத்து வேலை கற்றுக்குவான், மேஸ்திரி ஆவான், கான்ட்ராக்ட் எடுப்பான், முதலாளி ஆயிடுவான். கவர்மெண்ட்டில் கூட கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுருவான், பல கோடி சம்பாதிச்சிடுவான். சனி பகவானுக்கு 6 8 எந்த கிரகம் இல்லாமல் இருந்து சனி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரியோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று லக்கண சுபர்கள் பார்த்தா இந்தமாரி தொழில் அபிவிருத்தி ஆயிடும். யாருக்காக இருந்தாலும் சரி, இது ஒரு சுகநாடியோட விதி. சனி பகவான் இப்படி நல்லா இருந்து லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம், அந்த கிரகத்துக்கு 6 8 கிரகம் இல்லாமல் இருந்து 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஒரு உச்சாதிபதி காலில் கேந்திர திரியோணத்தில் இருந்தால் பெரிய கோடீஸ்வரன் தொழில் ஏழையாக இருந்தாலும் பிறக்கும்போது ஏழையாக இருந்தாலும் அவன் தொழில் செய்ய பெரிய கோடீஸ்வரன் ஆயிடறான். 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடிக்கெல்லாம் அதிபதியாகிறாங்க. அவங்கெல்லாம் ஏழையாக இருந்து பிறந்தவங்க தான், ஏழையாக வாழ்ந்தவங்க தான். எனக்கு தெரிய பிறக்கும்போது சாப்பாடு வழி இல்லாதவங்க கூட இன்றைக்கி பல 100கணக்கான கோடி காரு பங்களா பெரிய ஆளாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிய பிறந்து நான் அவங்கள பார்த்து பிறக்கும்போது ஏழ்மையிலேருந்து வளர அவங்க ஒரு தொழில் செஞ்சு பெரிய கோடீஸ்வரலாங்கிறான். கார் என்ன, பங்களா என்ன, தோட்டம் என்ன, துறவு என்ன, அந்தமாரி அவங்க ஜாதகத்தெல்லாம் நான் சொல்கிற விதி இருக்குதுங்க. நான் சொல்கிற ஜாதகத்தை நான் பார்த்த ஜாதகத்தில் அந்தமாரி விதிமுறை இருக்குது. இதுதான் நாங்கள் ஜோதிட மீட்டைக்கு மாதம் போகிறோம். அங்கே ஜோதிடர்கள்லாம் நாங்கள் விதி திசை பற்றி எடுக்க மாட்டோம். இந்தமாரி விதி பண்ண மாட்டோம். திசை வேலை செய்யாதா, புத்தி வேலை செய்யாதா அப்படிம்பாங்க. திசையும் வேண்டாம், புத்தியும் வேண்டாங்க. ஒருத்தன் தொழிலில் மேலே வரானா இந்தமாரி கிரகம் இருக்கணும், அது கூட்டி போயிடும், அவன் மேலே தூக்கி வரும். திசை புத்தி இல்லாமல் தொழிலுக்கு இந்த மாதிரி காரகம் இருக்குது. அடுத்தது லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி, உச்சாதிபதி கால லக்னம். அவன் பிறந்தா வளர்ந்து மேலே டாப்பாக வந்துடுவான். இதெல்லாம் இல்லாமல் திசை புத்தியா பண்ட மண்டலம் தான் பெருசு. இதை பார்க்கணும்.
திசை புத்தி வச்சிங்க இல்லைன்னு சொல்லலை, திசை புத்தி நடக்கும். நான் வந்து திசை புத்தி இல்லைன்னு சொல்லலை, திசை புத்தியும் வச்சிங்க, இந்தமாரி நான் சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் வச்சிங்க. இதெல்லாம் இல்லாமல் கோச்சாரத்தை வச்சே கடகராசியா அஷ்டமி சனி பிடிச்சிக்கிச்சும்பான், மீனராசியா 7 சனிங்கிறாங்க, டிவிலையும் பேசுகிறாங்க. நானும் தான் டிவியில் போய் பேசிட்டு வந்துருக்கிறேன், நானும் இல்லைன்னு சொல்லலை. நான் கூட புதிய டிவியில் சிம்ம ராசி பலன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன், 11 குரு வரதுனால. நான் அப்பயும் சொல்லியிருப்பேன், அவங்கவுங்க ஜாதக பலனும் நல்லா இருக்கணும்னு, அதையும் பார்த்துக்கணும். இப்படியெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்லணும். ஒரு ஜாதகனுக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தா 10 தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, சனி பகவான் எப்படி இருக்குது, லக்னாதிபதி ராசியாதிபதி லக்கணன்ற புள்ளியெல்லாம் அது எப்படி இருக்குது, இதெல்லாம் பலமாக இருந்தால் 7 சனியெல்லாம் ஒன்றும் பண்ணாது, கோச்சார கிரகங்கள் ஒன்றும் பண்ணாது. இப்படிலாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம நீங்கள் கோச்சாரத்தில் வச்சுக்கிட்டு திசை புத்தி வச்சுக்கிட்டே பிடிச்சிட்டு கூடக்கூடாது. ஃபண்டமெண்டல் படைப்பு எப்படி இருக்குது, அதுதான் இந்த லக்கணம் 10 பாவமும் 12 பாவமும், இதெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்லணும். அப்போ நம்ம விதிமுறை சுகநாடி விதிமுறை அருமையாக இருக்குது. நம்ம சொல்கிற விதிமுறையை நோட்டு போட்டு எழுதிக்கிங்க. ஜாதகம் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, ஜாதகம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இதை பார்த்து எழுதி சுகநாடியில் ஜோதிடம் சொல்லலாம், தெளிவாக சொல்லலாம். MKS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கோம் ஜோதிட நண்பர்களுக்கு, ஜோதிட சொந்தங்களுக்கு அனைவருக்கும் நான் என்னுடைய MKS வாயிலாக சொல்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல இப்போ என்னுடைய யூடியூப் சேனலில் என்னுடைய MKSல் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க. நான் வீடியோ போட்டோம்னா நிறைய ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் நிறைய வீடியோ போடுவோம், உங்களுக்கு நிறைய புதுசான தகவல் தருவோம். ஒரு வீடியோவில் ஒரு புதிய தகவலாச்சும் தருவோங்க நான். அதுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.